அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த பதிவில் இந்த 2026 உங்களுக்கு திருமணத்துக்கு எப்படி இருக்கு? கடகராசி அன்பர்கள் பல பேருக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகிறது. அதனால திருமணத்துக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், பேசுகிறாங்க, ஆனால் கடைசியில் தள்ளி போயிடுது. இல்லாட்டினா தகுந்த ஜாதகங்கள் வரமாட்டேங்குது. தகுந்த ஜாதகங்கள் வந்தாலும் அந்த அவங்கள பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பிள்ளைகள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அவங்க எல்லாம் பேசி வராங்க. கடைசியில் அவங்க விலகி போயிடுது அந்த ஜாதகம் பொருந்தாமல். அதனால இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி கடகராசிக்காரன் கல்யாணம் பண்ணவங்க பிள்ளைகள் ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சு இன்னைக்கு அது மாதிரி நிறையா நடக்குது. ஸோ பிள்ளைகள் பிரிஞ்சுட்டாங்க, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது ஏன் பிரிஞ்சாங்க? ஜாதகம் தான் பார்த்து தானே பண்ணணும், அவங்களாம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். பொதுவாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கடகராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள் பல பேருக்கும் திருமண காலங்களும் திருமணம் தள்ளி போகிறதும் கல்யாணம் ஆகிட்டாலும் பிரச்சனைகளை சந்திக்கிறதும் நிறையா பேரை பார்க்க முடியாது. அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வீடு, ஏன்னா 2 பேருக்குமே 7வது வீடு சனி பகவான், களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான். சனி பகவான் கெடுதல் தான் பண்ணுவார், நல்லதும் நிறையா பண்ணுவார். அவர் சம்மந்தப்படாமல் யாருக்கும் திருமணம் ஆகாது. சனி பகவான் அதாவது 7 சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, அஷ்டம சனியோ, சனி தசையோ, சனி புத்தையோ, ஏதோ ஒரு வகையில் சனி பகவான் சம்மந்தப்படாமல் திருமணம் ஆகாது, வேலை கிடைக்காது, குழந்தை பிறக்காது. இது எல்லாருக்குமே. அதனால அப்படி இல்லை, அவங்க ஜாதகத்தில் அவங்க பிளேஸ் எங்கே இருக்கு, எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் நவாம்சத்தில் சனி பகவானுடைய பொசிஷன் எப்படி இருக்கு. ஏன்னா வெறும் ராசி கட்டம் மட்டும்தான் பார்ப்பாங்க, நவாம்சம் இன்னொரு கட்டம் இருக்கு. அந்த கட்டத்தில் சனி பகவானுடைய பொசிஷன் என்ன இப்படின்னு கொஞ்சம் அலசி பார்க்கும் பொழுது அதில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க, சூரிய சுக்கிர தோஷம் இருக்கு. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க, சூரிய செவ்வாய் தோஷம் இருக்கு. இல்லாட்டினா அவங்களுக்கு களத்திர காரகன் சுக்கிரன் ராகுக்கு இது கூட இருக்கு, இல்லை சுக்கிரன் சனியோட சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி பல பேர் பல விதமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த வருஷம் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, இதுதான் கேள்வி. இதுக்கு நம்ம இந்த பதிவில் நம்ம பதில் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு தசாபுத்திகள்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் கல்யாணத்துக்கு பார்ப்பீங்க. ஸோ தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை வச்சுருவோம். அப்புறம் ஜாதகத்தில் கேட்டவங்க எங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம் சொல்லிட்டாங்க, தோஷம் எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரி, 2வது இதுவும் ஓகே, ஆனாலும் கல்யாணம் நடக்கலை. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த கடகராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக உயர்ந்த விஷயம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஆனால் என்னென்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னா வியாழ நோக்கம்னு பேர், குரு பகவானுடைய பார்வை இருக்கணும். அது 7வது வீட்டுக்கு இருந்ததுனா தான் திருமணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதுவும் வக்ரமா இருக்கார். ஸோ வக்ரம்னா திரும்பின்னு இருக்கார், அவருடைய பலம் இல்லாமல் இருக்கார். அப்படி பார்க்க போனோம்னா அவர் 12வது வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு 7வது வீட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ பார்வை இல்லை. அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு தடையாகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது. ஸோ களத்திர காரகன் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் குரு பகவானுடைய வியாழ நோக்கம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சரியான பொசிஷன்ல இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்க்க போனோம்னா சனி பகவான் எல்லாத்தையும் ஸ்லோவாக தான் தருவார், எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். சனி பகவான் தர்றது ஸ்லோவாக தான் இருக்கும். அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குருவான பார்வை எப்படி வருதுன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆனால் தான் வருது. இப்போ வக்ரமாக இருக்கார், வக்ர நிவர்த்தி ஆனாலும் கிடைக்கல. வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களை 7ஆம் இடத்துக்கு இல்லை சனி பகவானுக்கும் போகிறது.
ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா தடைகளையும் விலக்கி உங்களுக்கு திருமண பந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால இந்த வருஷத்தை பொறுத்தளவில் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மே மாதம் ஜூன் மாதம் இதில் நல்ல முறையில் நடக்கும். ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள மேரேஜ் நடக்கும். ஸோ உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மே ஜூனில் நல்ல முறையில் நடக்கும். திருமணம் அப்படின்றது ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நடக்கும். இதான் இந்த பீரியட் எல்லாமே நல்லா இருக்கு. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் ராகுகே தோஷம் இருக்குன்னா ராகுகேதுக்கு போய் பரிகாரம் பண்ணிங்க, இதே காலகட்டத்தில் நடந்துடும். அதே மாதிரி செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கடகராசி அன்பர்கள் நீங்கள் நிச்சயமாக பழமுதிர்ச்சோலை இருக்கு இல்லையா, அங்கே போய் வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் இந்த வருஷத்தில் நடந்துடும். ஸோ பழமுதிர்ச்சோலையில் போய் வேண்டிட்டு அங்கே வந்து முருகன்கிட்ட இந்த வருஷம் எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. இல்லாட்டினா அப்பா அம்மா நீங்கள் போக முடியல, அதாவது பிள்ளைகள் போக முடியலன்னா அம்மா அப்பா போகலாம். அவங்களுக்கு என் பிள்ளைக்கு வந்து இந்த வருஷத்து கல்யாணத்துக்கு அருள் புரி முருகா அப்படின்னு சொல்லி பழமுதிர்ச்சோலையில் போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னாலே இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சரி, சூரிய சுக்கிரன் தோஷம் இருக்கு, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு அப்படின்றவங்க நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சூரியனார் கோயிலுக்கும் பக்கத்தில் கஞ்சனூர் இருக்குது, இந்த 2 இடத்துக்கும் போய் வணங்கிட்டு வந்தீங்கனாலே போய் ஒரு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்ல முறையில் நடக்கும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே மேரேஜ் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுவும் இல்லை, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இல்லை, அது எல்லாரும் சொல்கிறாங்க சனி தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி, இல்லாட்டினா நீல கலர் வஸ்திரம் சாத்தி ஒரு புஷ்பம் அவருக்கு புஷ்ப மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க மணமாலை ஏற்புன்னு சொல்லி சனிபகவானுக்கு மாலை போடுறோம், மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க. நிச்சயமாக அவர் வேண்டுறவங்களை கைவிட்டதே கிடையாது சனி பகவான். இந்த வருஷத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டம் உங்கள் திருமணத்துக்கு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்துக்கு மிக மிக நல்ல காலகட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துலவே குரு பார்வையும் வந்துடுது, குருவும் பார்க்குறாரு, ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தாலே போகிறோம். நிச்சயமாக வந்து இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லோருக்கும் நல்ல முறையில் திருமணம் நடந்து அவங்க வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.